ஒரு மலை கிராமத்தில் பழைய கோவில் ஒன்று இருந்தது. அதில் பெரிய வெண்கல மணி தொங்கிக் கிடந்தது. ஆனால் நூற்றாண்டுகளாக யாரும் அதை அடிக்கவில்லை. ஏனெனில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த மணியை நள்ளிரவில் அடித்தால் நேரம் நின்றுவிடும். ஒரு இளைஞன் அதை சோதிக்க தீர்மானித்தான். அவன் நண்பர்களிடம் சொல்லாமல் நள்ளிரவில் கோவிலுக்கு சென்றான். அவன் அந்த மணியை அடித்தவுடன் காற்று நின்றது. பறவைகள் வானில் பறக்காமல் உறைந்தன. ஆற்றின் நீர் நகராமல் நின்றது. அவன் பயந்து கிராமத்துக்கு சென்று பார்த்தான். அனைவரும் நிற்கும் சிலை போல உறைந்திருந்தார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், அவன் மட்டும் நகல முடிந்தது. அந்த அமைதியிலே திடீரென ஒரு குரல் ஒலித்தது. நேரத்தை நிறுத்தியவன் நேரத்தின் சிறைவாசியாக வேண்டும். அவன் திரும்பி பார்த்தான். அந்த கோவிலின் மணியே பிளந்து ஒளிவீசும் கதவாக மாறியது. அவன் தப்பிக்க ஓடினான். ஆனால் கதவு மூடிக்கொண்டது. அன்றிலிருந்து அந்த இளைஞனை யாரும் காணவில்லை. ஆனால் நள்ளிரவுகளில் கோவிலுக்கு சென்றவர்கள் சொல்லுவார்கள், மணியின் உள்ளே ஒரு நிழல் இன்னும் உதவி கேட்கும் போல அசைந்து கொண்டிருக்கும் என்று. ஆர்வம் நல்லது, ஆனால் கட்டுப்பாடில்லா ஆர்வம் ஆபத்தாக முடியும்.